1933 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி ராஜவரோதயம் தம்பதியினரின் புதல்வராக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிழங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி, குருநாகல் புனித அன்னமால் கல்லூரி, திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்தியன் கல்லூரி ஆகிய பாடசாலைகள் சம்பந்தனின் கல்வி பயணத்திற்கு வழிச்சேர்த்தன. பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான வழக்கறிஞராக தொழில் வாழ்க்கையில் காலடி பதித்தார். லீலாவதியை கைத்தளம் பற்றிய சம்பந்தன் 3 பிள்ளைகளின் தந்தையாவார். 1956ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டமை சம்பந்தனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாகும். 1963 மற்றும் 1970ஆம் ஆண்டுகளில் இரா சம்பந்தனுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் SJV செல்வநாயகம் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்கவில்லை. எனினும் 1977ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அவர் பாராளுமன்றத்திற்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார். 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஜூலை கலவரத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்து 3 மாதங்களுக்கு மேல் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்ததால் 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி இரா சம்பந்தனுக்கு பாராளுமன்ற ஆசனத்தை இழக்க நேர்ந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளர், உப தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார். 2001ஆம் ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வின் மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது. 2001ஆம் ஆண்டு பொது தேர்தலில் களமிறங்கிய அவர் 18 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பொது தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார். 2004, 2010 ஆகிய 2 பொது தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றிருந்தார். 2014ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை மாவை சேனாதி ராஜாவிடம் அவர் ஒப்படைத்தார். எனினும் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனுபவமுடைய சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டு வந்த இரா சம்பந்தன் கடந்த பொது தேர்தலிலும் கட்சியை வெற்றி பாதையில் இட்டு சென்று 16 ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தார். இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக 2015ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பதவி வகித்திருந்தார். இலங்கை வரலாற்றில் 2வது தடவையாக தமிழர் ஒருவர் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவானமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் 1977ஆம் ஆண்டு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தார். பல சவால்களுக்கு மத்தியில் தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த ராஜவரோதயம் சம்பந்தன் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பை பெற்ற ராஜதந்திரம் மிக்க தலைவராகவும் விளங்கினார். முசலி நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்.